ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேனுக்கு ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீ எம்பார் ஸ்ரீ ராமானுஜ ஜீயரை சேவிக்கிற பாக்கியம் கிடைச்சது. அது மட்டும் இல்லை, அவரோட கொஞ்ச நேரம் இன்டராக்ட் பண்றதுக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சது. அவரோட திருவாய் மூலம் இன்னியோட விசேஷம், அதாவது குரு புருஷத்தோட விசேஷம், இந்த மடம் யாரால நிறுவப்பட்டது, எப்படி ஆரம்பிச்சதுன்றது அவரே தன்னோட திருவாயினால சொன்னார். அதையும் இந்த வீடியோல நான் போட்டிருக்கேன். எல்லாரும் அதை கேட்கணும்னு ஆசையில இந்த வீடியோ உங்களையும் சேர்த்து போட்டா அவ நல்லா ரிசீவ் பண்றா. சரி, நான் நிறைய பேர் வர முடியல, நேர்ல வந்து சேவிக்கிற மாதிரி இருக்குன்றா. சரி, நம்ம அது இதுதானே என்னால ஆனது ஏதோ அப்படின்றதுனால நினைச்சேன். அன்னைக்கு புருஷத்தனைக்கு அதான் அது சேர்த்து பாடுறோம். பெருமாள் அந்த பக்கம் ஓடி போய் சேவிச்சுட்டேன். ஆனா திருப்பி வந்து சேவிக்கணும். இப்படி வர நான் உள்ள கோவில் போய் சேவிச்சிட்டோம். இப்ப வருவார. சரி 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 சரி. மதுரம் முனி லட்சுமிநாத சமாரம்பாம் ஆதிரா மத்தியமா அஸ்மதி ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமத் பரவர்மணியே நமः. இது எவ்வாறு மடங்கிறது பொன்னான ஜீயர் திருவேங்கட ராமானுஜீயர் என்றவர் அதில் உருவாக்கப்பட்டது. அவர் திருக்கோயிலூர் கிட்ட தம்பதியருக்கு கிருஷ்ணன்ற பேர்ல திருநாமம் விட்டு அவர் பிறக்கிறார். பிறந்தத்திலேருந்து நல்ல ஞானமும் கல்வியும் ஞானமும் நல்ல அறிவும் உள்ள பொருந்த பிரம்மச்சரியத்தை இருந்துருக்கார். அப்படி இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் அவருக்கு பக்தி ஜாஸ்தியாகி போய் அவர் தன்னுடைய தாயார் தகப்பனார் கல்யாணம் விவாகம் செய்யணும்னு முடிவு பண்றார். ஆனால் ஒரு வழிபோக்கு எங்கேயோ போயிட்டு இருக்கும் போது 2 தம்பதியர்கள் குழந்தை குட்டிகளோட வரும்போது அவ போடுற சண்டையை பார்த்துட்டு அவர் மனசு நந்து போய் இனிமே நம்ம கல்யாண வாழ்க்கையே வேண்டாம், நமக்கு கல்யாணம் தேவையில்லைன்னு அவர் தகப்பனார்கிட்ட தாயார்கிட்ட சொல்றார். சொல்லி அப்படியே இருந்து திருவேங்கட மலைக்கு போறார். திருவேங்கட மலையில போய் உண்ணான ஜீரண்ட கைங்கரியம் பண்றார். முதல்ல பெரிய கேள்வி பண்ணிட்ட கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு சன்னியாசம் வேணும் அப்படின்னு கேட்கிறார். சன்னியாசம் கொடுக்க முடியாது, இப்போ நீ சின்ன வயசா இருக்க, கிரகசாஸ்திரத்தில் உனக்கு சன்னியாசம் கொடுக்க முடியாது அப்படின்றார். அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே கைங்கரியம் பண்ணி வரும்போது 3 கோல் ஒரே இருக்க முடியாம மூங்கில் இந்த காட்டுல திருமலையில தேடிட்டு வா, உனக்கு சன்னியாசம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றார். 3 கோல் ஒரே இதுவா எங்கேயுமே கிடைக்காது. ஆனா திருவேங்கடனுடைய கருணையினால அவருக்கு ஒரு இடத்துல ஒரே வேர்ல 3 முக்கோல் ஒரே மாதிரி கிடைச்சது. அதை கொண்டு வந்து தன்னுடைய குருவண்ட பெரிய கல்வியப்பன்ட்ட கொடுத்து எனக்கு சன்னியாசம் கொண்டு வந்துட்டேன். அப்பவும் கொடுக்க மாட்டேங்கிறார் அவர். இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம். அப்படி இருக்கும்போது அவர் பெருமாள் கனவுல, பெரிய கேள்வியப்பன் கனவுல பெருமாள் இவருக்கு சன்னியாசம் கொடுக்க வேண்டியது, உடனே கொடுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி பெருமாளுடைய உத்தரவு கொடுக்கிறார் பெரிய கேள்வியப்பனுக்கு. பெருமாள் உத்தரவுப்படி பெரிய கேள்வியப்பன் அவருக்கு உத்தரவு கொடுத்து அங்கிருந்து கிளம்பி இப்படி சன்னியாசமா எம்பாருக்கு குளிர் எடுக்கிறது, எனக்கு போர்வை வேணும்னு சொல்லி கனவுல வந்திருக்க. இந்த ஒன்னான ஜீயருடைய கனவுல பெருமாள் போர்வை கொடுத்தமிச்சு அந்த போர்வையை எடுத்துட்டு இவர் நடபாதையா வந்துட்டு இருக்கும் போது வழி தெரியாத மதுரமங்கலம் வரும்போது வழி தெரியாத தவிக்கிறார்.
அப்போ எம்பாரே நேர வந்து அனுக்கிரகம் பண்ணி இவரை வரவேற்று உள்ள அழிச்சுட்டு போயிட்டு மறைஞ்சிடுறார். ஐயோ, நம்மோட வந்தவர் யாரும் தெரியலையே, நமக்கு வழிபோக்கன் அதே எம்பார் தான் உணர்ந்து அந்த எம்பார்கிட்டே கொஞ்ச நேரம் மதுரமங்கத்தில் கைங்கரியம் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி ஸ்ரீபெரும்புதூர் வர வந்து இங்கே மடம் காலியாக இருக்கிறத பார்த்து இங்கே வந்து அமர்ந்து பல கைங்கரியங்கள் இங்கே எம்பெருமானாருக்கு உள்ள செஞ்சிருக்க, பல கிரந்தங்கள் கட்டியங்கள் சேவிச்சிருக்க. இப்படி சேவிச்சுட்டே இருக்கும்போது பல அற்புதங்கள்லாம் அவர் நிகழ்த்தியிருக்க. ஒரு நல்ல சித்து உள்ளவர், பேர்பட்ட ஒரு சக்தியானவர். எது வேண்டினாலும் நல்ல பேய் பிசாசுகள் எல்லாம் விரட்டக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஒரு பேர்பட்ட ஒரு சக்தி இருந்தது. பாம்பெல்லாம் கூட வந்தா அவர் அவ்வளவு இதுவா அதை கண்ணுக்கு பட்டு அவருக்கு ஒரு ஆதிசேஷனுடைய சொரூபமாகவே அவருடைய வாழ்ந்துருந்தார். பெருமாளுடைய கட்டிகள்லாம் சேவிச்சு உள்ளுக்குள்ள எல்லாம் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கும் போது பெருமாள் கொண்டே இருக்கிற பெருமானார் கொண்டேல சாத்திருக்கிற இந்த புஷ்பம் சேர்ந்து ஒரு காம்பு அவருடைய கண்ணை குத்தி ராத்திரி கண்ணிலேருந்து கொஞ்சம் சிறிதளவு ரத்தம் அடிஞ்சிட்டு இருக்கு. அப்போ இவர் கனவுல எம்பார் கனவுல வந்து எம்பார் ஜியர் சுவாமி கனவுல வந்து எனக்கு கண்ணு அறுவருது, பூ குத்துறது, உடனே நீ வா அப்படின்னு சொன்ன உடனே பாதி ராத்திரிக்கு வந்த உடனே என்ன பண்றதுன்னு தெரியாது. இவர் எல்லாரையும் ஊராரெல்லாம் கூட்டிட்டு உள்ள போய் பார்த்தா எம்பெருமானார் கண்ணில் அந்த பாம்பு குத்தி இருக்கு. உடனே போய் அதை சரி செஞ்சு அதுலேருந்து பெருமாளுக்கு அந்த கொண்டையில் இருக்கிற அந்த எம்பெருமானாருக்கு சாத்துற அந்த இதில் இன்னைக்கும் அந்த பூ சுத்த மாட்டா. அந்த மாதிரி பல அற்புதங்கள்லாம் நிகழ்த்தியவர், நல்ல சக்தி உள்ளவர். பல கைங்கரியங்கள் இங்கே பண்ணி இந்த மடத்துக்கான நிறைய உபாயங்களை பண்ணியிருக்கார். அந்த வழியில் வந்தவர் தான் அடியேனும். நானும் திருமலையிலேருந்து அவருடைய அனுக்கிரகத்தை பெற்று, ஒன்னான ஜீயருடைய அனுக்கிரகத்தை பெற்று, ஆச்சாரியன் அனுக்கிரகத்தை பெற்று தான் இங்கே எம்பார் ஜீயரா எழுந்துள்ளி இருக்கேன். நானும் எம்பெருமானாருடைய கருணையினாலும் மாமனியுடைய கருணையினாலும் எம்பாருடைய ஒன்னான ஜீயருடைய கருணையினாலும் தான் இந்த பதவி கிடைக்கணுன்ற ஒரு எனக்கு ஒரு நியமனம் இருந்திருக்கு. நான் எதையுமே வாண்டான் இருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் தொடர்ந்து எதையும் வாண்டாம், நாளைக்கேன்னு ஒன்றும் வச்சுக்காத, அப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது எனக்கு சமாஷ்டம் பண்ண ஆச்சாரியர், இதற்கு முன்னால் இருந்த ஆச்சாரியர் சொல்லிட்டு போனார், அடுத்த பட்டம் நீ தான் ஏற்றுக்கணும் சுவாமி, எனக்கு அந்த தகுதியெல்லாம் இல்லை, அடியன் ரொம்ப அசக்தன் அப்படின்னு. எந்த தகுதியும் வேண்டியதில்லை, ஆச்சாரியருடைய பக்தி இருக்கு, அது போகிறோம் அப்படின்னார். அதுக்கப்புறம் அவர் பரமபாய்ச்ச பிறகு இந்த பதவிக்கு யார் யாரோ அவங்க வேற யார் யாரோ நியமிக்கணும்னு நியமனம் ஆயிடுது. ஆனால் அந்த நியமனத்திலேருந்து அவ விலக முடியாத நிலைமையை ஆயிடுத்து, என்னன்னு தெரியல. இது நான் தான் வரணும் அப்படின்ற முறையில் அவர் என்னை நியமிச்சிட்டார். இங்கே வந்து இப்போவும் அடுத்த ஜீயர்கள்லாம் இங்கே நிறைய திருக்கண்ணபுர ஜீயர், பிள்ளப்பாக்கம் ஜீயர் எல்லாரும் இங்கே நிறையா கைங்கரியம் பண்ணியிருக்காங்க இடத்துக்கு. எனக்கு முன்னாடி இருந்த குமாரவாடி சுவாமி, பரகால ராமானுஜ சுவாமி ரொம்பவும் பல திருமாலடியார் விழான்னு ஏற்படுத்தி கிராம கிராமமாக போய் பாமர மக்களுக்கும் அந்த முத்திரஸ்தானம் செஞ்சுட்டு எல்லாரும் எம்பெருமானாருடைய திருவடியை பற்றி நிற்கணும் அப்படின்ற கொள்கையை பரப்பி, அவர் ஒரு நாத்திகனாக இருந்தவர். ஆனாலும் ஒரு காலகட்டத்தில் சீவுவே கார்பங்காடு சுவாமி, அடியேனும் பூர்வாசிரமத்தில் கார்பங்காடு சுவாமியுடைய சம்பந்தம் இருக்கு எனக்கும். அதனால அந்த கார்பாட சுவாமி கிட்ட உபன்யாசம் கேட்டு அவருக்கு பக்தி வந்து அந்த கார்பாட சுவாமி இவரையே சிஷ்யனா ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு அவர் அவருடைய புஸ்தகங்கள்லாம் படித்து ஞானமாயி திருமால் பத்திரிகை என்று போட்டு பல 17 நூல்கள் இது வரைக்கும் அவர்
வெளியிட்டு பக்தர்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக கொடுப்பார். அவ்வளவு இந்த மடத்துக்கு கைங்கரியம் பண்ணி அத்தனை பேருக்கு ததியாராதனை சமர்ப்பிச்சு வெகு விமரிசையா நடத்திட்டு இருந்தார். அவர் தினமணியிலேருந்து எடிட்டராக இருந்தவர். அதனால ரொம்ப ஞானம் உள்ளவர். நல்ல உபன்யாசத்திலையும் இந்த காரக்குமார சுவாமியினுடைய உபன்யாசத்தை கேட்டு கேட்டு உபன்யாசங்களும் நன்னா பண்ணுவார். அடியேன் கூட பண்ணுவேனா, அதெல்லாம் அசக்தானா இருக்கேன். இன்னும் நான் அதெல்லாம் ரொம்ப உபன்யாசம் பண்ண ஆரம்பிக்கல. இருந்தாலும் நீங்க சிஷ்யா கேட்கறதுனால இந்த ஒரு சின்ன எனக்கு தெரிஞ்ச ஒரு உரையை உங்களுக்கு சொன்னேன். அந்த மாதிரி அந்த ஜீயர் பல கைங்கரியங்களை இங்கே இந்த மடத்துல பண்ணி அதை விட்டு போகக்கூடாதுன்னு நான் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கேன். அதில் தான் இன்னைக்கு எல்லாருமே குரு குஷித்தன்னைக்கு இங்கே வந்து அவ அமெரிக்காலேருந்து வந்திருக்கா. ஆச்சாரிய பக்தி அவ எப்படியாவது அந்த பழைய ஜீயர் மாதிரி நீங்களும் கஷ்டப்படக்கூடாது, அவர் மாதிரி நீங்களும் நல்லா சிறப்பாக நடத்தணும், எல்லா சிஷ்யாக்கள்லாம் அவர்கிட்ட போன சிஷ்யாக்கள்லாம் திருப்பி சேர்க்கணும் அப்படின்னு பாடுபட்டு வந்திருக்காவா. அவ ரொம்ப ருக்மணின்னு பேர். அவர் வச்ச பேரு சமாஷன பேரு. சுவாமி அவருடைய இவ வந்திருக்கா, இதுக்கோசரமே வந்திருக்கா. மடத்தை சுவாமியை இந்த குருவுக்கு கைங்கரியம் பண்ணணும். அந்த குரு பக்தியானது எப்போதும் போன்ல தான் பேசுவா. ஏதோ மடத்துக்கு கஷ்டன்ற போதெல்லாம் அவ தான் அனுப்பா. இன்னைக்கும் அவ தான் அமிச்சுதான் ததியாராதனை சிறப்பாக நடத்துறேன். ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் எம்பெருமானார் ஜீரா உட்காந்து யார்ட்டையும் கேட்கக்கூடாது. ஆனாலும் பிச்சை எடுத்து தான் சாப்பிடணுன்ற ஒரு முறை இருக்கு. அந்த முறையில நான் பிச்சை எடுத்து தான் இந்த கைங்கரியமும் பண்றேன். அது என்னுடைய எம்பெருமானாருடைய கட்டளை. அது எம்பெருமானார் யாரோ ஒருத்தரை உணர்த்துவா, யாரோ ஒருத்தர் வழிகாட்டி. ஆச்சா, தேவபெருமான் எப்படி எம்பெருமானாருக்கு வழிகாட்டியோ அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் வழிகாட்டி இந்த மடத்தை இது பண்ணணும், எல்லாரும் ஒரு குரூப் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கா. அந்த வகையில நீங்களும் ஏதோ ஒரு விசுவாசமா ஏதோ அந்த பத்மாசேஷாத்திரி சம்பந்தம் எனக்கு இருக்கணும்னு இருக்க போறது. அன்னைக்கு பண்ண ஹோமங்கள் என்ன இன்னைக்கு அந்த சிஷ்யாலா உங்களை கொண்டு வந்து சேர்த்துக்கிறது பாக்கியம், உங்களோட பாக்கியம். ஆமா, அதை நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ரொம்ப சந்தோஷம். என்னுடைய வழியை முடிச்சுக்கிறேன். தன்யோஸ்மி சுவாமி.